பிடிச்சோன்னே இந்த ஊரில் வந்து தேடுற ஒரே இடம், அதாவது முக்கால்வாசி ஃபாரினர்ஸ்க்கெலாம் தான். ஆனால் நம்ம ஊரில் இது வந்து ஒரு நார்மல், ஏன்னா நிறைய சாய்ஸஸ் இருக்குல்ல. பட் இங்கே சாய்ஸ் ஒன்றே தான் நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை. இதுதான். ஆனால் ப்ராண்ட் வந்து தெரில, மெய்ஜி இங்கே உள்ள ப்ராண்ட் நினைக்கிறேன். 3 ஃப்ளேவர்ஸ் வாங்கினேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம்லாம் என்ன ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம். நான் நார்மலி சாக்லேட்டோட தான் குடிப்பேன். ஓகே, பனானாவோட நான் ட்ரை பண்ணதில்லை. ஆலை பழம் ட்ரை பண்ணுவோம். பனானா மில்க் ஷேக் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ வியர்ட் டேஸ்ட்லாம் இல்லை. பட் இதில் 28 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நாட் பேட்லா. வந்து கிறிஸ்மஸ்ஸு, எதிரி பக்கத்தில் இப்படி ஒரு கூட்டம், சுற்றி எல்லாருமே இங்கே தான். சுற்றி கரன்சி அவ்வளோ இருக்குது, ஆனால் இங்கே தான் காசு மாற்றுறாங்க எல்லாருமே. ஃபுட் ரிவ்யூ பார்ட் 2 டே 2 சாரி. ஹைனானீஸ் சிக்கன் ரைஸ் என்னோட ஃபேவரெட்டு. ஓகே, இப்போ தாய்லாண்ட் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருவோம். ரிவ்யூ என்ன பண்ணுறது தெரில, வெக்கேஷன் எடுத்து நானே லூஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சும்மா சாப்பிட்டு மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல, ரிவ்யூவும் கொடுக்கணும்ல. ஒரு ஊருக்கு வந்திருக்கோம், அவங்களோட மசாலா கிசாலாலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. நேற்று சூப்பராக இருந்துச்சு. அந்த கிரிக்கெட் பார்த்ததுலேருந்து சாப்பிட்றதுக்கு முட்டை இல்லை, இப்போ தான் சாப்பிட்றேன். பார்ப்போமே. நல்லா இருக்கு. ஆனால் ஒன்று, நீங்கள் உரப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்களோ. ஒரு வாய் வச்சாலே உரைக்குது காய்ஸ். தண்ணி வேறு வாங்கலை, தண்ணி வாங்கலாம். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ், இதுதான் வந்து தாய்லாண்ட்லேயே ஃபேமஸான டிசர்ட். ஆக்சுவலி டிசர்ட் சாப்பிட்டு பல மாதம் ஆகுது. பிகாஸ் அந்த கேலரிஸ் இன்டேக்லாம் குறைக்கணும் அப்படி இப்படிலாம் வந்தனால ஸோ ரொம்ப குறைச்சிட்டேன். டிப் அண்ட் டிப் கூட சாப்பிட்றது விட்டுட்டேன்.
ஸோ இவங்க ஊர் டிசர்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். சோறு வித் மேங்கோ வித் ஸ்டிக்கி ரைஸ். ஆனால் இது வந்து டிசர்ட் ஓகேதான் மாதிரி வடுக்குது வடுக்குது. இது மலேசியாவில் ஏதோ ஒரு பூவே இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்ருக்கேன் ஆனால் வாயில் வர மாட்டேன், மறந்துட்டேன். அதே மாதிரி இருக்குது, இனிப்பு கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்னோடய நியூ ஃபேவரட் டிசர்ட்டாக ஆகும்போதுன்னு நினைக்கிறேன். டைம் டு என்ஜாய். என்ஜாய். கூட்டாளிங்களாம் இருக்காங்க சில பேர், அதை நான் சொல்ல மாட்டேன், காமிக்கிறேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இப்படி தான் படுத்திருப்பாங்க. கைஸ்
ஐயோ மெனுவில் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கும் ஒன்று ட்ரை பண்ணி ஆர்டர் பண்ணால் எப்படி தரம் வந்திருக்கு. ஐயோ கடை எல்லாம் பார்க்குறாங்க ஒன்றுக்கு சாப்பிடாமே போக முடியாது. எப்படி சாப்பிட போகிறதுன்னு தெரியல. ரோவாக இருக்குது, சத்தியமாக ரோவாக இருக்குது. இது செல்மனு, இது ஷ்ரிம்ப்பு, இது என்னது ஊடானா. ஐயோ இதை நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இதுதான் ஹை ப்ரோட்டீனா. ஹை ப்ரோட்டீன் தான் தெரியுது, ஆனால் ரோவா இல்லை. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஓகே கண்டிப்பாக நான் வந்து எடுத்துருவேன். நான் ஒரு 10 நிமிஷம் ஸ்டே பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரில. சரி வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். வந்தாச்சு, எவ்வளோ பார்த்தாச்சு, முதலையை பார்த்தாச்சு. நேற்று என்னன்னா ஆயிடு இந்த நேரத்தில் அதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே முதல் செல்மன்லேருந்து ட்ரை பண்ணுவோம். செல்மன் ஏன்னா நான் சுஷி இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் செல்மன். ஸோ ஆனால் ரோவாக இருக்குது. ஃபுட் ரிவ்யூ நாட் பேட். சத்தியமாக ரோவாக ஃபீல் பண்ணல. ஷ்ரிம்ப் அப்புறம் சாப்பிடுவோம். செல்மன் ஸ்டில் ஓகே. முதல்ல சாப்பிட்டா அப்புறம் அடுத்தது வரேன். இந்த ரோவான சாப்பாடு கூட சாப்பிட்றலாம் தைலண்ட். ஆனால் அந்த உரப்பு வேணான்னு சொன்னேன். வேணான்னு சொன்னேன். ஒரு வாய்க்கு ஒரு தண்ணி குடிச்சே ஆகணும், அவ்வளோ உரப்பா இருக்கலாங்களே. இப்போதான் இது வேற. செல்மன் முடிச்சிட்டேன். அடுத்தது இதுன்னு வாய்ஸ் தரான். யார் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை பாருங்க. கண்டிப்பா சாப்பிட மாட்டீங்க. வேற வழியே இல்லை, சீக்கிரம் சாப்பிட்டு ஓட வேண்டியதாங்க. ஐயோ மியூசிக் வேற கேடு. கன்ஃபார்ம் டாய்லெட். எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, இது என்னமோ ஒரு சேலஞ்ச் மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது நான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் யாரு தெரியல. 2 பாத்திரலான்னு இருக்கு. நான் எல்லாம் முடிச்சிட்டேன் பாருங்க. சீரியஸா சாப்பிட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இப்போ பேலன்ஸ் இதுதான் பயங்கரமா இருக்கு. எப்பயுமே சேஃப் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்லுவாங்க. இது சேஃப் த வேர்ஸ்ட் ஃபார் த லாஸ்ட். ரோவா எங்க அம்மா வீட்டுல ஆயும் போதே நான் நவுந்துருவேன் ரோவா இருக்கும்போது. இப்ப நான் சாப்பிட போறத இதுக்கு மேல எங்க அம்மா வீட்டுல ஆஞ்சாங்கன்னா பயப்படவே மாட்டேன் நினைக்கிறேன். சாஸ் மட்டும் இல்ல, சத்தியமா சாப்பிட முடியாது என்னால. முடியல கடைசி அது கூட சாப்பிடவே முடியல. ஏன்னா அது மாதிரி ஐயோ கடிக்கும் போது நல்லா இருக்கு. அப்புறம் நடுவுல அதுக்கு அது என்னமோ என்னது அதோட மீசையாட அப்படியே வாயில மாட்டிக்கிச்சியா. எப்படா அதெல்லாம் சாப்பிட்றீங்கடே. ஐயோ இதெல்லாம் இது வந்து அவங்களுக்கு சேலட்டா. அப்போ மெயின் டிஷ்லாம் அதான் அந்த முதல்ல. ஓ மை காட், சத்தியமா இது எனக்கு தேவைதான். என் லிப்ஸே வீங்கிருச்சு. நான் ஊடாம பண்ண வேலை தைலண்ட்ல. நான் தான் ஆளாக இருப்பேன் நினைக்கிறேன். எவனும் இங்கே வந்துட்டு பொம்பளைங்கிட்ட ஆம்பளைங்கிட்ட கடி வாங்கிட்டு இருக்கானுங்க. நான் வந்து நானே ஊடனை கடிச்சு முதல்ல. ஐயோ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இந்த கதையை நான் சொன்னேன்னா சத்தியமாக நம்பாது.
பேபி நான் ஊட சாப்பிட்டு உதடி வீங்கிருச்சு பேபி. நான் தாய்லாண்டில் நல்லபடியாக எந்த பிள்ளையும் பார்க்காம சாப்பாடுனாலே வந்து என் உதடி வீங்கிருச்சுன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். என்னாலே நம்ப முடியல. ஐயோ ஒலிக்குதுடா. ஐயோ நான் பேசியே போட்டுடுறேன், மண்டை வலிக்குது. பேசாதவங்க மெசேஜ் பண்ணாதவங்களாம் கேட்குற ஒரே கேள்வி, யூ வேணும் லோனா ஒண்டியா போகிறீங்க, ஐயோ லோன்லி சென்டினில் ஏன்னா எனக்கு புரியல ஏன். மேபி உங்களுக்கெல்லாம் பார்ட்னர்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நினச்ச நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கலாம். எனக்கும் இருக்காங்க இல்லைன்னு இல்லை, பட் எனக்கு சோலோவாக ட்ராவல் பண்ண பிடிக்கும். இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்களே கேவலமாலாம் பேசல, பொம்பளை பிள்ளைங்களே சோலோவாக தைரியமாக ஒரு வேறு கண்ட்ரிக்கு போய்ட்டு அந்த கல்ச்சரோ அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆஸ் அ காய் நான் போகக்கூடாதா? போகலாமே, தப்பு இல்லையே. பார்ட்னர் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ணணுன்னு ஒரு பெர்செப்ஷனை மாற்றிடுங்க. ஏன்னா அந்த திங்கிங்கில் தான் எல்லாருமே கேட்குறீங்க. முக்கால்வாசி யார் கூடயாச்சும் போயிருப்பானா, ஏன் ஒண்டியாக போயிருக்காங்க, கண்டிப்பாக அங்கே ஆள் இருக்கும், ஆள் கூட இருந்தால் தான் போகணும். வேணாம் ஐயோ அந்த பெர்செப்ஷன் தயவுசெய்து மாற்றிடுங்க. பிகாஸ் தெரில, இப்போ மட்டும்தான் என் ஸ்டோரி பார்க்குறீங்களா? பிகாஸ் இதுக்கு முன்னுக்கும் நான் வேறு இடத்துக்குலாம் போயிருக்கேன். நான் இப்போ இங்கே இருக்கிறதும் ஒண்டி தான், நான் வேலை செஞ்சு தங்கியும் ஒண்டியாக தான் எல்லாமே செய்கிறேன், எல்லாமே ஒண்டியாக தான் நான் பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அது வந்து ஒரு கேவலமாக தெரியல. உங்களோட வீக்னஸோ உங்களோட எபிலிட்டியோ இல்லை உங்களோட செல்ஃப் ஹீலிங், நீங்கள் ஒண்டியாக போனால் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு வேறு இடத்துக்கு போய்ட்டு, தெரியாத ஒரு ஊருக்கு போய்ட்டு, தெரியாத ஒரு லாங்குவேஜில் நீங்கள் போய் ஒண்டியாக போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களால் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ தைரியம் உங்களுக்கு இருக்குதுன்னு அங்கே தான் தெரியும். ஸோ
ஒரு ஆள் இருந்துட்டு நீங்கள் சேஃப் ஜோனாக போயிடலாம், சேஃபாக போயிடலாம், ஏன்னா அது ஒரு வெக்கேஷன். பட் நீங்கள் ஒண்டியாக போங்க, அதில் தான் இன்னும் ஒரு த்ரில்லே இருக்குது. இதை வந்து ஒரு சேலஞ்சாக நீங்களாம் எடுத்துக்கூடாது. உங்களோட கேப்பபிலிட்டியை வந்துட்டு நீங்கள் ஒண்டியாக போனால் தான் உங்களுக்கு அந்த எந்த லெவலுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு உங்களால் போக முடியும்னு நீங்கள் அங்கே தான் கற்றுக்குவீங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த ஒண்டியாக போகிறது அந்த கேவலமாக பேசாதீங்க. பெர்செப்ஷனை மாற்றிருக்கு. ஒண்டியாக இருக்கிறது தான் இப்போலாம் பெஸ்ட்டு.